யாத்திரிகன் ஒருவன் யாருமற்ற குளிரிரவில் வீட்டுத் திண்ணையில் தங்க சொன்ன உதவிக்காய் என் கை பார்த்து ஜோதிடம் சொன்னான். நரிமுகத்தில் விழித்தால் அடுக்கடுக்காய் அதிர்ஷ்டம் வரும். நரிமுகத்தில் விழித்தால் ஒழிய நிம்மதி இல்லை உனக்கு. நகர வாழ்க்கையில் நரிக்கு எங்கே போவது? அரைக்கம்பத்தில் பறக்கும் கொடி போல் பூ பூக்கும் கரும்பு தோட்டங்களை தேடி இரவில் நரிகள் வருமாம். கிராமத்துக்கு சென்று காத்திருந்து பார்த்தேன். பயங்களை சாட்சி வைத்து பாம்புகள் கூடிய காட்சி தவிர நரிமுக தரிசனம் கிடைக்கவே இல்லை. நெற்றி கண்ணுடையோன் மீண்டும் ஒரு முறை நரிகளையெல்லாம் பாரிகளாக மாற்றிவிட்டானோ? தந்திரம் பயில்வதற்கு தனித்தீவுக்கு சென்று தியானத்தில் அமர்ந்திருக்குமோ? நான் ஒட்டு கேட்பதை அறியாமல் அங்கிருந்த மரக்கிளையில் 2 பறவைகள் பேசிக்கொண்டன. பறவை ஒன்று, இரவெல்லாம் ஊளையிட்டு தூக்கம் கலைக்கும் நரிகள் எல்லாம் எங்கே போயின? பறவை 2, மனிதர்கள் முகத்தில் விழித்தால் துரதிர்ஷ்டம் என்று எல்லா நரிகளும் எங்கே ஓடிவிட்டன.